ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்க போகிறாருங்க. ஸோ இப்போ அவங்க வேலைவாய்ப்புக்காக என்னமான அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு குறித்து என்னமான தேர்தல் அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி வேலை இல்லாமல் இருக்கீங்க, அதாவது பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் மாதம் மாதம் உதவித்தொகையாக வழங்குறாங்க. 12ஆம் வகுப்பு ஐடி உள்ளிட்ட டிப்ளமோ படிப்புகள் முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த உதவித்தொகை பதிவு செய்ததிலிருந்து முதல் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பதிவு பண்ணது முதல் 2 வருஷத்துக்கு மட்டும் இந்த உதவித்தொகை கொடுப்பாங்க. இந்த உதவித்தொகை அவருடைய திறன் மேம்பாட்டிற்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக அமௌண்ட்டு மாதம் மாதம் கிடைக்குங்க. நெக்ஸ்ட், வேலைவாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை. அரசு பணிகளுக்கு செய்யப்படும் நியமனங்கள் நேர்மையான முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தின் மூலம் காலி பணியிட அறிவிப்பு முதல் பணி நியமனங்கள் வரை உள்ள அனைத்து நடைமுறைகளும் ஓராண்டிற்குள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப்மே பார்த்தா நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா காலி பணியிட அறிவிப்பு பார்த்தா எல்லாமே ஓராண்டுக்குள் முடிக்கப்படும். இப்போ பார்த்தா ஒரு ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இயருக்கான எல்லாமே அந்தந்த இயர்லேயே முடியணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு, காலி பணியிடங்கள் நிரப்புதல். அரசு துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களும் விரைந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா வேலைவாய்ப்புமே விரைவில் நிரப்பும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கல்வி உத்தரவாத திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது யூஜி முதல் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே 20 லட்ச ரூபாய் வரைக்கும் கொலட்ரல் ஃப்ரீ லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் நீங்கள் விரும்புகிற கல்லூரியில் சேருவதற்கு இந்த லோன் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெற்றி தொழிற்பயிற்சி. இளைஞர்கள் திறனை மேம்படுத்தும் வகையில் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் இணைந்து இன்டர்ன்ஷிப் பயிற்சி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் இளைஞர்கள் இந்த முயற்சினால் பயன்பெறுவது உறுதி செய்யப்படும். இந்த பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாயும் தொழிற்கல்வி பயின்றவர்களுக்கு மாதம் 8,000 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனம் இணைந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நிரந்தர வேலையில்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வெற்றி தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ தொழில் தொடங்குவதற்காக 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொலாட்ரல் ஃப்ரீயோட லோன் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம ஊரில் நம்ம வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் தங்கள் நிறுவனங்களில் 75% அளவுக்கு பணியமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி வரியில் 2.5% மானியமும் மின்கட்டணத்தில் 5% மானியமும் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்கள் தொழிற்சாலைகளில் 75% தமிழக இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும். அரசு கொள்முதலில் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெருமளவு வேலைவாய்ப்பு பெறுவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, முதலமைச்சர் மக்கள் சேவை நண்பர் திட்டத்தை கொண்டு வராங்க. முதலமைச்சர் மக்கள் சேவை நண்பர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து மற்றும் நகர உள்ளாட்சிகளில் 5 லட்சம் இளைஞர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு மாத ஊதியமாக 18,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த பணியாளர்கள் மாநில அரசின் சேவை மற்றும் திட்டங்கள் அனைத்தும் வீடுகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்வார்கள். அரசுக்கும் இளைஞர்களுக்கு இடையான இந்த கூட்டு முயற்சி அரசு நிர்வாக சிறப்பாக செயல்படுவோம் சொல்லியிருக்காங்க. அதாவது 5 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தரமாக பணியாளராக இந்த ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புங்க. இந்த 5 லட்சம் பேர் எதுக்காக அப்படின்னா
கவர்மெண்ட் வழங்குற எல்லா அரசு சலுகைகளுமே அந்த வீடு தேடி சென்றடைவதற்காக இவங்களும் நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் படைப்பாளிகள் ஊக்க திட்டத்தை கொண்டு வராங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஆலோசனை குழு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ வேலைவாய்ப்புக்காக இந்த ஒரு 10 வகையான ஸ்கீமை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸோ இந்நிலையில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஜாப்மே பார்த்தா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதேமாரி பார்த்தா 5 லட்சம் வேலைவாய்ப்பு நிரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மக்கள் சேவை நண்பர் மூலமாக. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதுகாவலருக்கான இருக்கு பாருங்க சேஃப்டி கார்டு மாதிரி வேலைவாய்ப்பு அதுவும் பார்த்தா வரப்போகுதுங்க. இந்த மாதிரி நிறையா சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க, நிறையா திட்டங்களை கொண்டு வராங்க. இதில் எந்த திட்டம் பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.